ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களே, புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்காக எப்படி இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க, புத்தாண்டு உங்களுக்கு அஷ்டம சனியுடைய ஆதிக்கத்தில் ஆரம்பிக்கிறதுனால பல பிரச்சனைகள் பல இடர்பாடுகளானது இருக்கும் அப்படின்னு. இருந்தாலுமே கூட உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்றது எதை பொறுத்து உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் செய்த கர்மாக்களை பொறுத்து தான் உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். மற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது தான் நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு புதிய வருஷமானது பிறக்க போகுது. அதாவது 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எல்லாருமே தான் பயன்படுத்தி வச்சுட்டாங்களே, சிம்மராசிக்கு அவ்வளோதான் இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் அடைஞ்சிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, புதுசாக எந்த கடனும் இந்த வருஷத்தில் வாங்கக்கூடாது. ஏற்கனவே பழசு என்ன இருக்கோ அது எல்லாமே அடைக்கிறதுக்கான நிறைய வழிகள் கிடைக்கும். பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாலாம் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது. பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம்லாம் உங்களுக்கு பிரச்சனையாயிடுமோ, பணத்துக்கெல்லாம் சிக்கலாயிடுமோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே ஏற்பட போகிறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த 2026ல் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது புது வருஷம் பிறக்க போகுது அப்படின்றத தாண்டி இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது 1 கிராமாவது நீங்கள் தங்கம் வாங்கிடுவீங்க. ஏன்னா உங்களால் முடியும். அதாவது நீங்கள் 1 கிராம் சின்னதாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டாயமாக 2026ல் சிம்மராசிக்காரங்க தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. ஒரு சின்ன தொகை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட அது தங்கமாக மாற்றுங்க. இல்லைன்னா தங்கம் வாங்குறதுக்கான சீட்டு போடுறது, தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் மட்டும் தயவு செஞ்சு இந்த வருஷத்தில் கடன் வாங்கிக்காதீங்க. உங்கள் வீட்டில் யார் பேரில் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களாம் பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்வரக்கூடிய 2026 கண்டிப்பாக அமோகமாக இருக்குங்க. பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தாய் தந்தையே ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் நிறைய விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். எதிரிகள் எல்லாருமே பலவீனம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பலவீனம் அடையும் பொழுது நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே நடக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் ஈடுபடலாம். முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இறங்கி எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றிகள் இருக்குது. ஸோ நீங்கள் இறங்குறதுக்கு தான் தயக்கப்படுவீங்களே தவிர, ஆனால் இறங்கி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மந்தம், சோர்வு இது எல்லாமே நீங்கி தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் இன்னும் அதிகரிக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா 2026ல் இன்னுமே உங்களுக்கு அதிகமாக தான் ஆகுமே தவிர எந்த வகையிலுமே நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. ஸோ என்ன ஆனாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்படி இருக்கும் பொழுது பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் இருக்குங்க. ஸோ கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அதாவது எவ்வளவு கடன் இருந்தாலும் உங்களுக்கு அது காணாமல் போகும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தாலும் அதெல்லாம் வசூலாயிடும். புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும்.
இத்தனை வருஷமா உங்களுக்கு நடக்காம இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் கூட 2026ல நடக்கும். சுபகாரியத்துல என்னென்ன தடைகள நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாம் விலகும். திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா சுபகாரியமும் நடக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க வீடு கட்டலாம். வீடு கட்டி குடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொழிலும் நல்லா இருக்கும். தொழிலும் ஆரம்பிக்கலாம். குடும்பத்துல என்னென்ன சிக்கல்கள நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே தீர்ந்து போயிடுங்க. ஸோ உங்களுடைய உறவுகளுக்குள்ள அப்பப்போ பிரச்சனைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. விட்டு கொடுத்து போயிடுங்க. கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஸோ சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இந்த வருடத்தை ரொம்ப அட்டகாசமாக கொண்டு போகலாம். வாழ்க்கை துணையோட உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவங்கள் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலுமே கூட அதெல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். ஸோ அதாவது சட்டுன்னு வரும், சட்டுன்னு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. காதல் அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வாகனங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி போயிடும். ஸோ நீண்ட காலமாக என்ன செய்யணும்னு நீங்கள் திட்டமிட்டுட்டு இருந்தீங்களோ அதை வந்து இந்த 2026ல் செய்ய போகிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் கட்டலாம், புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். அதுக்கான அமைப்புகளும் இருக்குது. ஸோ பயணங்கள் உங்களுக்கு இந்த 2026 ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வருவீங்க. எங்கெல்லாம் வந்து போகணும், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடக்கும். இவ்வளோ நாளாக கூட ஏதோ ஒரு தடைகளால் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்திருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வந்து பொருளாதார பிரச்சனைகள் தீரும் பொழுது நீங்கள் நிறைய இடங்களுக்கு போவீங்க. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கான அமைப்புகள் வந்து கிடைக்கும். கல்வி, உத்தியோகம், தொழில் எப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது சிம்மராசிக்காரங்க 2026ல் உயர்கல்வி பயில்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்வி ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து கல்வித்துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் போக முடியும். ஏன்னா உங்களுடைய திறமைகளை வந்து இப்போ வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஸோ உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2026ல் கிடைக்கும். தொழில் விருத்தி செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை நம்பியும் செய்யாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ என்ன விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த விஷயத்தை செய்ய வேண்டாமோ அப்படின்லாம். ஏன்னா உங்களால் முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. ஸோ சிம்மராசிக்காரங்க நினைக்கிறத செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவான் அஷ்டமத்தில் தான் இருக்கார், இருக்கட்டும். அவர் வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகளை வந்து கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறையறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து சொல்லுவோம். அதை மட்டும் செய்துட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கிறது, ரத்த அழுத்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதனால் அதிலலாம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் கூட ஏற்படும். அதுக்காக நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ஏன்னா வீண் விரயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. விரயத்தை சுப விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் தானே இருக்குது. அதனால் அதுக்கு தான் சொன்னேன். காசு இருக்குது அப்படின்னா அது வச்சுருந்தீங்க அப்படின்னா செலவாயிரும். அதே போய் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தொகையாக அது ஒரு முதலீடாக உங்களுக்கு வந்து மாறிடும். பின்னாடி ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் விரயத்தை சுபமாக மாற்றுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரங்களில் யாருக்கெல்லாம் இந்த பதிவானது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அஷ்டமத்து சனியை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலையே, எல்லாமே நல்ல விஷயங்களாகவே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து பார்க்கலாம். ஸோ அஷ்டமத்து சனி இருக்குதாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. இருந்தாலுமே கூட பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கணும். முதல்ல நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுப்போம். அப்போ தான் நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பின்னாடி பிரச்சனை வரது வரட்டும், அது வரதான் போகுது, அதை நம்ம சமாளிக்க தான் போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது. சனி பகவான் 8வது இடத்துல இருந்தாலுமே கூட சூரியனுக்கு எதிரானவர். அதனால் சிம்மராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நினைத்த காரியங்களில் இடையூறுகள் வந்து ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் முயற்சி உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். வருமானமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும்.
இதே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும்? ராகு 7வது இடத்திலும், கேது ராசியிலும் நிற்கிறாங்க. ஸோ கலத்திரங்களுக்கு இடையே, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே கடுமையான போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்த மாரியே அப்படியே அதுவே தானா போயிடும். நவம்பர் 13ஆம் தேதி தான் ராகு மகரத்துக்கும், கேது கடகத்துக்கும் மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க சிறப்பான பலன்கள வந்து பார்ப்பீங்க. அதே மாரி தான் குரு பகவானும். குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள வாரி வழங்க போறாரு இந்த 2026ல. எடுத்த காரியத்துல தடையில்லாத வெற்றிகள கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம 20ஆம் தேதி அக்டோபர் 20ல தான் குரு பகவான் உங்க ராசிக்கு வராரு. ஸோ குரு சண்டால யோகத்துல அமர்றாரு. அதனால மிகப்பெரிய நன்மைகள கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த அக்டோபருக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மழலை செல்வம் வந்து கிடைக்கும். புதுசா வீடு மாறுறது, புதுசா சொத்து வாங்குறது இது எல்லாமே வந்து ஏற்படும். ராகு கேதுவால ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நீங்கிடும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தொடர்ந்து நீங்க நல்லது நடக்கிறதுக்கு திங்கட்கிழமை தோறும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த நாளில் எலுமிச்சையில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா ஒரு முறை பிள்ளையார்பட்டி போய் அபிஷேகம் செய்துட்டு வாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தடைகள் இல்லாமல் வந்து நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை சிம்மராசி நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.